வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷன் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது எதனால் டிலே ஆக போகுது, அதுக்கான காரணம் என்ன, 8வது பே கமிஷனில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து என்னவோ வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்படி நம்மளோட மினிமம் பேசிக் பே வந்து என்னவா வந்து நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் இதுக்கு முன்னாடி 6வது பே கமிஷனுக்கும் 7வது பே கமிஷனும் எப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க, எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதோட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்னவா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த பே கமிஷனும் சரி, இல்லை இப்போ 8வது பே கமிஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசுறது எல்லாமே நம்ம சேனலோட கருத்து தான் தவிர இதுதான் நடக்கும் அப்படின்ற வந்து நம்ம ஊர்ஜிதமாக சொல்லலை. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்னும் எதுவும் அஃபிஷியலாக லெட்டர் எதுவும் வரல. ஸோ இது வந்து நம்ம கணிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடந்தாக்கா என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல்ல 8வது பே கமிஷன் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2028 இடையிலையும் இல்லை கடைசிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 2029 ஃபஸ்ட்லையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட டிலே ரீசன் வந்து நம்ம கடைசி பாயிண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ 8வது பே கமிஷனில் இப்போ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 2025 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கான அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜேசிஎம்மும் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்ன பதில் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது அந்த மாதிரி இருந்தாலும் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஜனவரியில் வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே, அப்ரூவல் கொடுத்தாலுமே இன்னுமே இதுக்கான சேர்பர்சன்ஸும் வந்து நிர்ணயிக்கல. அதே போல் மெம்பரும் வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பெண்டிங் இருக்கிறதுனால 8வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி பே கமிஷன் லேட் ஆனாலும் சரி, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த பே கமிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாச்சு, அது எப்போ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன டேபிள் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த டேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே கமிஷன் வந்து 6வது பே கமிஷன் 7வது பே கமிஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வந்தாச்சு. 8வது பே கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து 6வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா 5 அக்டோபர் 2006 வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 24, 2008 வந்து அதோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. அதாவது கமிட்டி வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2006 தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006 அக்டோபரில் தான் வந்து ஃபார்மே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து எடுத்தாச்சு. அதோட அப்ரூவல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2008 வந்து அப்ரூவல் பண்ணி அது வந்து 2 அரியராக வந்து அந்த பார்ட் பேமெண்ட் வந்து பண்ணாங்க. எவ்வளோ வந்து பேலன்ஸ் அந்த கொடுக்கணுமோ 1 ஜனவரி 2026 இந்த ஆகஸ்ட் 2028 வரைக்கும் அந்த டைம் பீரியடுக்கான அரியரை வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வந்து அதை அரியர் வந்து பே பண்ணாங்க. பென்ஷனருக்கும் சரி, சர்வீஸ் பர்சன்ஸுக்கும் சரி. அதே போல் 7வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி 2014 வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு. ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 19 நவம்பர் 2015 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டிய டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.3 வருஷம் வந்து டோட்டலாக வந்து எடுத்திருக்காங்க இதோட ரிப்போர்ட் எல்லாமே டோட்டலாக வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அப்ரூவல் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2016 வந்து அப்ரூவல் பண்ணாங்க. இது வந்து 28 பிப்ரவரி 2014 ஃபார்ம் பண்ண பிறகுமே ஜூன் 2014 தான் இதோட அப்ரூவலே கிடைச்சாச்சு. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரியர் முறையில் தான் பென்ஷனருக்கும் சரி, சர்வீஸ் பர்சன்ஸுக்கும் சரி அதோட அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 6வது பே கமிஷனும் 7வது பே கமிஷனும் இந்த மாதிரி டிலேவாக கிடைக்கும் போது இப்போ 8வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஜனவரி 2025 தான் அதோட TOR கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஆனால் இதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2027 கடைசியில், இல்லை 2028 இல்லை 2028 லாஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2028 லாஸ்ட்டில் ஏன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெயினான ரீசன் வந்து நம்ம கடைசி பாயிண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணபடி இன்னுமே பெண்டிங் தான் இருக்குது. அதோட மெம்பரும் வந்து ஆட் பண்ணல, இன்னும் சேர்பர்சன்ஸும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் பண்ணல. ஸோ அதனால் இங்கே 8வது பே கமிஷன் வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதை வச்சு தான் நம்ம வந்து கணிக்கிறோம். ஏன்னா இன்னுமே அதுக்கான வேலையை வந்து சரியான முறையில் வந்து செய்யலை.
ஸோ இந்த கடந்த பே கமிஷன் படி 6வது பே கமிஷன் 7வது பே கமிஷன் எப்படி இருந்தாச்சு, எந்த டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது 8வது பே கமிஷன் லேட் ஆகுது அப்படின்னாக்கா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டும் அதுக்கு தகுந்தாப்புல பேமெண்ட் அரியரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல அரியராக தான் வந்து கொடுக்குவாங்க. ஸோ இது 2028லையும் கிடைக்கலாம், இல்லை 2029லையும் கிடைக்கலாம். ஸோ எவ்வளோ நாள் டிலே ஆகுதோ அவ்வளோ நாளுக்கான அரியர் வந்து கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ லேட்டாக வந்து போகுதோ அவ்வளோ லேட்டுக்கான அரியர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயோட ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனில் எத்தனை பேர் வராங்களோ அந்த எம்ப்ளாய்க்கான ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டிமாண்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிமாண்டோட கீ ஃபேக்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த டிமாண்ட் மூலிமா தான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து நம்ம ஒரு சில பாயிண்ட் எல்லாம் புட்டப் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் ஒரு சில முக்கியமானதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து முக்கியமான எம்ப்ளாயிஸ் வந்து கேட்டிருக்க கீ ஃபேக்டர் வந்து என்ன, கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பே வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகுது, அதுக்கு தகுந்தாப்புல லிவிங் காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு அதிகரிக்குது. ஸோ அதனால் ஒரு குடும்பத்தில் 5 பேரை வந்து கணக்கெடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பே வந்து ஃபிக்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே வந்து டேபிளோட சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆர் வந்து எப்போ வந்து 50% ஆகுதோ அது வந்து பேசிக்காக கூட வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் பே மேட்ரிக்கை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி வந்து டிஃப்ரெண்டான மினிஸ்ட்ரியில் வந்து போஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் வேறுபாடத்தை வந்து நீங்கள் அதை வந்து ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஏற்கனவே வந்து நம்ம நிறையவே பேசியிருக்கோம் இந்த ரீஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பென்ஷன் ரிவிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இது 10 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, 5 இயர்ஸ் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு பே கமிஷன் வந்து வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இது டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே ஓஆர்ஓபி மூலிமா நம்மளுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகுது. ஸோ இது டிஃபென்ஸை தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் பென்ஷன் ரிவிஷன் வந்து கேட்குறாங்க. டிஃபென்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஓஆர்பி மூலிமா நம்மளுக்கு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நம்மளுக்கு பென்ஷன் வந்து ரிவிஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் ஃப்ரீ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பென்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஸோ இந்த எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கீ பாயிண்ட்ஸோட டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது தவிர்த்து இன்னுமே வந்து நிறைய இருக்குது. அது வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து பேசலாம். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கான விளக்கம் வந்து என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த பே கமிஷனுக்கும் சரி, இல்லை இப்போ நம்ம 8வது பே கமிஷனில் வந்து என்னவா வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு தான் இப்போ இருக்கிற நம்மளோட பேசிக்கை வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ஒரு தொகையை வந்து நம்மளுக்கு நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருந்தாச்சு 6வது பே கமிஷன்லேருந்து 8வது பே கமிஷன் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6வது பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.86 நம்மளோட பேசிக் பேவை வந்து மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ அது மூலிமா என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக்காக வந்து நிர்ணயிச்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு பென்ஷனும் சரி பேமெண்ட்டும் சரி ரிவிஷன் ஆச்சு. ஸோ 6வது பே கமிஷனில் பென்ஷன் கேல்குலேஷனுமே வந்து சேஞ்ச் ஆச்சு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். ஸோ இதில் 7வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 நம்மளோட பேசிக் பேவை வந்து நிர்ணயிச்சாங்க. அதாவது 31 டிசம்பர் 2015 என்ன வந்து பேசிக் பே இருந்துச்சோ அதை வந்து 2.57 பெருக்கியாச்சுனாக்கா என்ன வருமோ அந்த தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேசிக்காக வந்து மாறுச்சு. ஸோ இது வந்து 7வது பே கமிஷனில் இது வந்து நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு எப்படி கிடைச்சாதுன்னு சொல்லிட்டு அந்த டேபிள்லேயே வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி 6வது பே கமிஷனும் 7வது பே கமிஷனும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ 8வது பே கமிஷனில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே கணிச்சோம் 1.92 வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 90% வந்து இருக்குது. ஸோ 10% வந்து மேபி இதோட அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம். அப்படி போனாலுமே 2.86க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இங்கே ஏன் 2.86 வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா போன 7th பே கமிஷனில் நம்ம வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.86 வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தாச்சு. ஸோ அதை வந்து கம்மி பண்ணி கவர்மெண்ட் வந்து 2.57க்கு தான் அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே கேட்டதுனால இந்த 2.86 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து
10% தான் சான்ஸே தவிர இது வந்து 90% சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 1.92 படியாக நம்ம வந்து கணக்கீடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1.92 படி நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கிடைக்குது அப்படின்னாக்கா, ஸோ நம்மளோட பேசிக் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பே வந்து 18,000 வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 18,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 35,500 ரூபாயாக வந்து மாறும். 1.92 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வருது அப்படின்னாக்கா, இந்த 2.86 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அமையுது அப்படின்னாக்கா 51,500 ரூபாயாக வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 10% தான் வந்து சான்ஸு. ஸோ பாக்கி 90% 90% பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1.92 படி தான் நம்மளுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2.86 கிடைக்குமான்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணிப்பிடாத தவிர கண்டிப்பாக இதுக்கான சாத்தியம் வந்து 10% தான் இருக்குது. ஸோ இந்த 8வது பே கமிஷன் வந்து ஏன் டிலே ஆக போகுது அப்படின்ற ஒரு சில காரணம்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த காரணம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த காரணத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் வந்து ஃபைனான்ஷியல் ப்ரெஷரை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆப்ரேஷன் செந்தூர் மூலிமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான தொகையை வந்து நம்ம இழந்திருக்கோம். ஏன்னா டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்கம் வந்து கம்மி தான், இப்போ வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கும் அது சரி, அதே போல் டிஃபென்ஸ் பென்ஷன், அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிகமான தொகையை வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபைனான்ஷியல் ப்ரெஷர்னாலையும் நம்மளுக்கு வந்து பே கமிஷன் வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் வந்து மெயினான ரீசன். இது வந்து ஒரு 75% வந்து இந்த காரணம் எடுத்துக்கலாம். இந்த 2029 வர லோக்சபா எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷனால் நம்மளுக்கு 75% நம்மளோட 8வது பே கமிஷன் வந்து 2028 கடைசியிலையோ இல்லை 2029 முதல்லையோ வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா ஒரு கணிசமான ஓட் பேங்கிங் வந்து அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில மூவெல்லாம் பண்ணும்போது தான் கவர்மெண்ட் வந்து கண்டினியூ அவங்களோட ஆட்சியை வந்து அமைக்க முடியும். ஸோ மெயினான காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2029 லோக்சபா எலெக்ஷனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளேஷன் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸும் அதே போல் மற்ற மேஜரான சேலரி வந்து ரிவிஷன் ஆகிறதுக்கான அந்த இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வெறும் ஒரு கணிப்பு தானே தவிர, ஸோ இந்த காரணத்தினால மட்டும்தான் இது வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லலை. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்னும் இது வந்து அவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இன்னும் ஃபைனல் பண்ணலை. ஸோ ஃபைனல் பண்ணும்போது நம்ம இதை வந்து இன்னுமே டீட்டெயிலாக வந்து பேசலாம். லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எதனால் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுமே நம்மளோட 8வது பே கமிஷன் வந்து லேட் ஆகுது அப்படின்னாக்கா எவ்வளோ காலம் வந்து லேட் ஆகுதோ அது 1 ஜனவரி 2026 எவ்வளோ காலம் வந்து கடந்து கொடுக்குறாங்களோ அவ்வளோ காலத்துக்கான அரியர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு தான் அமையும். ஸோ அது வந்து 1.92 இருக்கா இல்லை 1.92க்கும் 2.86க்கும் இடையில் ஏதாவது ஒரு கவுண்டிங்கில் வந்து வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை காத்திருந்தால் பார்க்க முடியும். ஏன்னா இன்னும் ஃபைனலாக வந்து எது வரைக்கும் மெம்பரும் அவங்களோட அந்த சேர்பர்சன்ஸும் மெம்பரும் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணலை, கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலையோ அது வரைக்கும் நம்மளோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து தெரியாது. ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தெரியாத வரைக்கும் நம்மளோட மினிமம் பேசிக் பே வந்து என்னவா இருக்க போகுதுன்னு தெரியாது, நம்மளோட பென்ஷன் வந்து எவ்வளோ அதிகமாக போகுது இல்லை பேமெண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சாப்புல உங்களுக்கு எது வந்து சரியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி தகவலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.